எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ராதிகானா சும்மாவா? அடி ஐஸ்வர்யா, நான் சும்மா விட மாட்டேன்டி. மருமக அது நீ மட்டும் தான், இல்லனா அவ்வளவுதான். நான் என்ன பண்ண போறேன் நீயே பார்க்க போற. இதே மாதிரி உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறேன்னு பாருடி. நீ இந்த கை எனக்கு வேணான்னு சொல்லணும், சொல்ல வைப்பேன்டி. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். உங்க குடும்பத்தை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். உனக்கு வைக்கிறேன்டி இன்னும் ஒவ்வொரு ஆப்பா. நிச்சயத்துல பாரு எவ்வளவு பெரிய ஆப்பா வைக்கிறேன்னு. அப்ப தெரியும் இந்த ராதிகா யாருன்னு. இந்த நல்ல விஷயத்த நம்ம போய் நம்ம பையன்கிட்ட போய் சொல்லணும். அப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கும். எனக்கு மட்டும்தான் எல்லாமே இப்படி நடக்கும். நான் எதிரே பார்க்கல இந்த மாதிரி நடக்கும்னு. என்னோட வாழ்க்கையே போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு ஒண்ணுமே புரியல. இது மிகப்பெரிய அபசகுணம்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் மருமகளை ஏத்துப்பாங்களே எங்க அத்தை. இப்ப நான் என்ன பண்றது? அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா அழுகுற? தீபிகா அக்கா, என்ன ஆச்சு? என்னோட நிச்சயத்தை பத்திக்க எரிஞ்சு போயிடுச்சுடி. அக்கா என்ன சொல்ற? ஆமாடி, எரிஞ்சு போயிருச்சு. அக்கா அழுகாதக்கா, இது வெறும் இன்விடேஷன் தான், உன் வாழ்க்கை ஒண்ணும் இல்ல. இன்விடேஷனுக்காக இப்படி அழுகிறியா? என்னக்கா நீ இப்படி இருக்க? அது இன்விடேஷன் இல்லடி, என்னோட லைஃப். அக்கா அது வெறும் பத்திரிக்கை தான். என்னோட ஹஸ்பண்ட் ஒன்னும் எரிஞ்சு போகல. தீபிகா என்னக்கா இப்படி சொல்ற? இங்க பாருக்கா, இது வெறும் இன்விடேஷன். இதுக்காக நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத. என்னோட லைஃப் இப்படி இருக்காதுக்கா. இன்விடேஷன் எரிஞ்சிச்சுன்னா உன் லைஃப் வீணா போய் நினைச்சிட்டியா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நீ என்னைக்குமே ஹாப்பியா இருப்பக்கா. உண்மையா சொல்றியாடி? இது நினைச்சாத்த எதுவும் சொல்ல மாட்டாங்களே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நான் எதெல்லாம் ஆசைப்படணும் அதெல்லாம் நீ விட்டு போயிருது. நான் அப்படிதான் உன் கூட இருக்கவே ஆசைப்பட்டேன். ஆனா விதி நம்மளை பிரிச்சிருச்சு. படிப்புக்காக நீ அமெரிக்காவிலேயே இருக்க, ஏதோ லீவுக்கு மட்டும்தான் வர. இந்த மாதிரி என்னோட கல்யாண வாழ்க்கை பாழ போயின்னு கொஞ்சம் பயமா இருக்குடி. அதுக்கெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ணாதக்கா. மேரேஜ் லைஃப் எப்பவுமே ஹாப்பியா இருக்கும். டோன்ட் ஃபீல், ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ அக்கா. அக்கா அழுகாத. இல்லடி, நீ சொன்னாலும் என் மனசு தாங்க மாட்டேது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வேணா உன் மேல சாஞ்சுக்கிட்டாடி. இது என்ன கேள்விக்கா? சாஞ்சுக்கோ. தீபிகா நீயாச்சும் என் கூட லைஃப் லாங் இருடி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். இது இன்விடேஷன்க்கா, ஃபீல் பண்ணாத. உனக்கு புரியுதா இல்லையா? இப்போ என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ என்னைக்குமே என் கூட இருடி, என்னை விட்டு போயிடாத. அக்கா எனக்கு செத்து போலான்னு தோணுதுடி. அக்கா என்னக்கா? இது இன்விடேஷன்க்கா, ஃபீல் பண்ணாத. அத்தை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம என்னைக்குமே ஒற்றுமையா தான் இருப்போம். இந்த மாதிரி பேசன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவனை அரைஞ்சிருவேன். அதுதான் நான் சொல்றேன்ல, இப்படியே என் மேல சாஞ்சுக்கோக்கா. அது போதும் எனக்கு. சரிடி, நீ தானே எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி இருக்க. இந்த பாசம் நம்மளை விட்டு இன்னைக்குமே போக கூடாதுடி. இன்னைக்குமே போகாதுக்கா. இன்னைக்குமே நான் இப்படிதான் உன் கூட இருப்பேன். தீபிகா அக்கா சரி அழுகாதக்கா. வாக்கா நம்ம ரூமுக்கு போலாம். அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஆமாடி. சரி வா நம்ம ரூமுக்கு போலாம். சரிக்கா. அம்மா, என்னம்மா முக்கியமான விஷயம் வர சொன்ன? நம்ம பிளான் ஜெயிச்சிருச்சுடா. என்னம்மா சொல்ற? ஆமாடா, ஐஸ்வர்யா நிச்சயத்தை பத்திக்கல நெருப்ப வர வச்சுட்டேன். அம்மாமா சூப்பரா பண்ணிருக்க. மேலும் மேலும் நம்ம பிளான் தாமா ஜெயிக்கணும். அவ ரொம்ப ஃபீல் பண்ணணும். ஏண்டா நம்ம ராகவ் விட்டு போயிட்டோமேனு. இப்ப பார்த்தாலும் ஆதி மாமானால அவளுக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். பிளான் இன்னைக்குமே ஜெயிக்கணுமா, அதை மட்டும் மறந்துடாத. இல்லடா மறக்கல. எப்படியாச்சும் உனக்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொத்து ஃபுல்லா நான் அடையிறேன். ஐஸ்வர்யாவே உன் பொண்டாட்டி ஆயிடுவா. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தனி பவர் வந்துடும்டா. ராதிகானா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். கூடிய சீக்கிரம் நடத்தி காட்டுறேன். என் வீட்டு மருமகளை அவளை ஆக்குறேன். இதே மாதிரி சூப்பரா பண்ணு, ஓகேவா? இன்னும் நிறைய பிளான் போடுமா. அதுல நம்ம ஜெயிக்கணும். நம்ம மட்டும் ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான். நம்ம இன்னைக்குமே ஹாப்பியா இருக்கலாம். ஆமாடா, கரெக்டா சொன்ன. இந்த குடும்பம் இப்ப துக்கத்துல இருக்காங்க. அதுதான் எனக்கு வேணும். எங்க அண்ணன்காரன் இன்னும் ஊர்ல இருந்து வரல. அவனுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுதான் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சீக்கிரம் நிச்சயத்தை பண்ணிடுவான். ஐயோ அபாசகம் நடக்க கூடாது, இதுக்காக நம்ம சீக்கிரம் நல்ல காரியம் பண்ணணுமே அப்படின்னு பண்ணிடுவான். இது என்னைக்குமே எங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாது. கவலைப்படாதம்மா, தெரியாது. நம்ம ஜெயிச்சு காட்டலாம். ஜெயிப்போடா, ஜெயிப்போம். நாம ஜெயித்து காட்டுவோம். சரிம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சொன்னனால அவசரமா அந்த ஆபீஸ் ஒர்க்கை விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப போய் நான் கிளம்புறேன். ஆமாடா, நீ போயிட்டு வா. நெக்ஸ்ட் பிளான் யோசிச்சு வைக்கிறேன். ஆமாமா, நடத்தி காட்டலாம். சரிம்மா, நான் வரேன். சரி ராகவ்.